உலகத்தில் இருக்கிற சிற்சில சக்திகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை, இருதயத்தை கலக்கி போடுகிறது என்றால், சூறையாடுகிறது என்றால் விட்டுவிடாத. கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய மேன்மை உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அக்கம் பக்கம் வருகிற எந்த சக்திகளை குறித்து நீ கலங்காது, நீ கவலைப்படாது. இதோ ரூத்து சொன்ன மாதிரி நீ சொல்லணும், உம்மை விடாமல் பற்றி கொள்ளுவேன். எந்த நிலையிலாயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தகப்பனே உம்மை பற்றி கொள்ளுவேன். இயேசுவே உம்மை பற்றி கொள்ளுவேன், உம்மை பிடித்துக் கொள்ளுவேன். உம் பாதத்தில் விழுந்து உம்மை கட்டி பிடிச்சு, சாமி எனக்கு நல்ல பங்கு நீர் மட்டும் தான் என்று சொல்லுவாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறுவாய். அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறுவாய். விடாத. உலகத்தில் யாரும் உன்னோட பட்சமாய் பேசுவதற்கு ஈரார்கள். ஆனா கர்த்தர் உன்னோட பட்சமாய் பேசுவார். உனக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இருதயத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட நேரத்தில் ஏன்னு கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லையே ஐயா. ஒரு கஞ்சி காஃபி கூட கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் கிடையாது. உலகத்தில் யாரும் கேட்கல. ஆனா கர்த்தர் உன்னோட கேட்பார். அவர் உன்னை பட்சமாய் விசாரிப்பார், உன்னோட பட்சமாய் பேசுவார். நீ சொல்ற ஒரு வேலைக்காரிக்கு சமானமா கூட நான் கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்ன மகனே மகளேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்கிறது? தகுதி ஒன்று உனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னோட நான் பட்சமா பேசுவேன், உன்னோட பட்சமா பேசுவேன். பட்சமாய், சிநேகமாய், அன்பாய், பரிவாய். நீ கஷ்டப்படுற நேரத்தில், நீ வேதனைப்படுகிற நேரத்தில், துக்கம் என்று சொல்லுகிற நேரத்தில், நீ கண்ணீர் என்று சொல்லுகிற நேரத்தில் உன் கண்ணீரை துடைத்து உன்னோடு பட்சமாய் பேசுகிற தேவன் நான் அல்லவா.